எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெயிட் லாஸ் 160 டேஸ் சேலஞ்சோட டே வந்து பார்த்தீங்கன்னா 8 தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா காலையிலையும் இப்படி நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணலான்னு தான் எந்திரிச்சிருந்தேன். எக்ஸசைஸ் வந்து வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ நேரம் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு, நீங்கள் யாராவது வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்னால் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி எவ்வளோ வெயிட் குறைக்கிறீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். வீக்லி நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்ச் 1.5 kg நான் குறைக்கிறனால இல்லையான்னு மறக்காமல் பாருங்கள். இப்போ எல்லா வீடியோலையுமே நான் வந்து உங்களுக்கு டெய்லி வெயிட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து வெயிட் அப்படியே தான் இருக்குது. 96 50 கிராம் தான் இருக்குது. ஸோ நேற்று இந்த வெயிட்டே தான் இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி காலையில் ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4:30 போல் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போ 6 ஆகுது. 6 மணி வரைக்கும் நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணேன். நான் வந்து ஒரு 4 டேஸாகவே எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டக்குன்னு எந்திரிச்சோடனே சரி போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு சரி 4 டேஸும் பண்ணல, எப்படி விட்டா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 456 கலோரிஸ் வந்து 456 வந்து கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரியே நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வெயிட்டை நான் சீக்கிரமாகவே என்னோடய சேலஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். அதாவது அந்த 160 டேஸ்க்குள்ளே 31 கிலோ குறைக்கிறது. நான் 31 கிலோ குறைக்கிறதுனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 70 கிலோ வந்தாவே போதும். சரி 31 கிலோ குறைக்கணும்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 20 கிலோ குறைஞ்சாவே எனக்கு அதுவே மிகப்பெரிய கிஃப்டே, மிகப்பெரிய சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி எனக்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். யூஸ்ஃபுல்லாக இல்லாமலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். இன்றைக்கி காலையில் வெயிட் லாஸ் ட்ரிங்க்குக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, காலையில் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தானே நான் எக்ஸசைஸ் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ வந்து சியா சீட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து ஆஃப் லெமனை ட்வேஸ்ட் பண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் வெதுன்னு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது குடித்ததுக்கப்புறம் ஒரு கரிஞ்சீரகம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்படியே நம்ம ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் வந்து இந்த 1.5 kg நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் வந்து ரைஸே நான் எடுத்துக்கவே கிடையாது. நான் வந்து ரைஸை அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் நான் எடுத்துக்கவே கிடையாது. சப்பாத்தி இந்த 1 வீக்கில் நான் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். நான் ரைஸை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி, ஓட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் காய்கறி கூட்டுகள் நிறைய எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு வாரம் வந்து சூப்பராக ஹெல்த்தியாகவே போச்சு. ஆனால் என்ன ஒரு 150 கிராம் மட்டும் மிஸ்ஸிங்கு. என்னால் வந்து அந்த 150 கிராமை குறைக்க முடியல. அந்த 1.350 kg தான் நான் வந்து குறைச்சிருந்தேன். சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு, நம்ம இவ்வளோ தூரம் குறைச்சது நம்ம பெருசு தான் இந்த வீக்கில். ஸோ அதனால் நம்ம வந்து எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து டேவை ரொம்ப சூப்பராக வந்து டே 8 ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் சியா சீட்ஸ் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் அடுத்தடுத்து நான் என்னென்ன சாப்பிட்றேங்க அவர் தான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி நான் போய் சியா சீட்ஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன்.
இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட டே வந்து 9 தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 போல் தான் எழுந்திரிச்சு. எனக்கு சண்டே இல்லையா, அதனால் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கே மணி 12 மணி ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஒன்று எடுத்துக்கல. காலையில் ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் குடிச்சிட்டு என்னோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மதியம் மீன் குழம்பு, அப்புறம் மட்டை அரிசி, கேரளா மட்டை அரிசி வேக வச்சுருந்தேன். அதுதான் வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ் வந்து ஒரு 5-6 ஃபிஷ் உள்ளே தள்ளியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு என் ஹஸ்பண்டு ஃபிஷ் தான் எடுத்துருக்கோம்ல வீட்டில், எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டால், இல்லை மீன் குழம்பு ஒன்றும் செட்டாகலை அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, அப்புறம் வந்து குடல் கிரேவி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து படுத்தாச்சு. இன்னைக்கு இதுதான் வந்து டே 9 நடந்தது.